விதி மூன்றாவது நாளாக மக்களவையும் மாநிலங்களவையும் இன்று முடங்கியது. தொடங்கிய சில நிமிடங்களிலேயே எதிர்க்கட்சி எம்பிக்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் மிக முக்கியமான கோரிக்கைகளான மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேட்டில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பின்னர் உயிரிழந்த மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 2-3 வாரங்களாக நடைபெற்று வரும் போராட்டத்தின் உச்சகட்டமாக நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாள் கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி செல்வதற்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியினர் முயன்ற போது தாக்கப்பட்டனர். அந்த தாக்குதலை ஒட்டி நேற்று காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி மற்றும் சமாஜ்வாதி கட்சியின் எம்பி அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் அங்கு பேரணியாக பிரதமர் நரேந்திர மோடி நிலத்தை நோக்கி செல்ல முயன்ற போது அவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டதில் ராகுல் காந்தியின் முகத்தில் காயம் ஏற்பட்டு மூக்கில் ரத்தம் வழிந்த அந்த நிகழ்வு நாடு முழுவதும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது. அனைத்து மாநிலங்களுக்கும் இப்போது காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் அந்த கரப்பான் பூச்சி கட்சியின் போராட்ட கனல் எரிந்து கொண்டிருக்கிறது. அனைத்து மாநிலங்களிலுமே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிரானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களுக்கு அந்த குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவியை வழங்க வேண்டும், மத்திய அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நாடாளுமன்றத்தில் உடனடியாக விவாதிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று 3வது நாளாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் தொடங்குவதற்கு முன்பாகவே கருப்பு சட்டை அணிந்து ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டங்களை நடத்தினார்கள். அதே போராட்ட கொந்தளிப்பு நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் மக்களவையில் இன்று சபாநாயகர் ஓம் பிர்லா வந்து அமர்ந்த உடனேயே எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆளும் கட்சி ஆதரவு பாரதிய ஜனதா கட்சியின் எம்பிக்களும் கூச்சல் குழப்பம் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகளை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதே போல மாநிலங்களவையிலும் மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் என்று அமர்ந்த உடனேயே நாடாளுமன்றத்தில் நோக்கி பேரணி வந்த மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாகவும் நேற்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் கைது செய்யப்பட்டது குறித்தும் விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள். நீட் தேர்வுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் நீட் தேர்வு வினாத்தாள் மோசடி தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று மீண்டும் இங்கு முழக்கங்களை எழுப்பியதை அடுத்து மாநிலங்களவையும் சில நிமிடங்களிலேயே ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 10 நிமிடங்களில் மாநிலங்களவையும் 2 நிமிடங்களில் மக்களவையும் ஒத்திவைக்கப்பட்டதால் 3வது நாளாக இரு அவைகளும் முடங்கி இருக்கிறது. நண்பகல் 12 மணி அளவில் மீண்டும் இரு அவைகளும் கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போதும் இதே கூச்சல் குழப்பம் அமளிகள் தொடர்ந்தால் கடந்த 2 நாட்களைப் போல 3வது நாளான இன்றும் நாளை வரை அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படக்கூடும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு ஒரு தற்காலிக தீர்வு ஏற்படும் என கருதப்படுகிறது. இதனால் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறக்கூடிய அந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை இதே நிலை நீடிக்குமா என்ற கேள்வியும் சந்தேகமும் போராட்டங்கள் தீவிரமடைந்த நிலையில் மேலும் வலுவடைந்திருக்கிறது.